இது பண்ணோம், அதனால இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இது அப்படின்ற ஒரு புரிதலாவது இருக்கும். அப்படி இல்லாம என்ன பண்ணதுக்காக ஏன்னா இந்த பிரிவுல நான் எந்த தவறும் பண்ணல. பட் வந்து எதுக்காக எனக்கு இவ்ளோ கஷ்டம்? எதுக்காக இவ்ளோ பனிஷ்மெண்ட்? அப்படின்ற கேள்வி வந்து மோஸ்ட்லி நெறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா, இதுதான் பண்ணேன், அதனால இதுதான் அப்படின்னா கூட அத அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இருக்கும். பட் இந்த பிறவில எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தவறுமே பண்ணலையே! எதுக்காக எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்? அப்படின்ற கேள்வியில தான் வந்து நெறைய பேரோட அந்த அவேக்கனிங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கருத்துக்கள வந்து இந்த வீடியோல பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ற கான்செப்ட்ட வச்சு, அதுல இருக்க எக்ஸாம்பிள வச்சு டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து டொலார்ஸ் கேனன் அவங்க புக்ல நான் படிச்ச விஷயங்களும், இன்னொன்னு வந்து எல்.எல். ரிசர்ச் லா ஆஃப் ஒன் பத்தி